இங்கே பாருங்க, தக்காளி சட்னி அரைக்க போகிறேன். அரைச்சி இங்கே பாருங்க, தக்காளி சட்னி அரைச்சி அப்புறம் இந்த தக்காளி நல்லா வதங்கின உடனே இது எனக்கு ஒரு ஹோட்டல்காரங்க சொல்லி தந்தாங்க. தக்காளி அப்புறம் இந்த பாருங்க வெங்காயம், அப்புறம் இந்த பாருங்க பூண்டும் போட்டிருக்கேன். ஒரு 7-8 பூண்டு வரிச்சு போட்டேன். வெங்காயமும் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம். இதையும் போட்டு நல்லா வதக்கணும். பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம், நம்மகிட்ட இந்த வெங்காயம்னா அந்த வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு அப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த பாருங்க சீரகம், மிளகு, இந்த மிளகு இல்லை சீரகம், மிளகாய், காஞ்ச மிளகாய் ஒரு 5 மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு தகுந்தால நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்தால போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா வதக்கணும். வதங்கின பிறகு அம்மியில் வச்சு, இந்த அம்மியில் இல்லை மிக்சியில் அரைச்ச பிறகு என்ன செய்யணும் தெரியுமா, தாளித்து நீங்கள் அதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கொதிச்சிட்டுனா தான் அந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக. அது எனக்கு சொல்லி தந்தது இந்த ஹோட்டல்காரங்க. கொதித்த பிறகு நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு 2 கொதி வச்சோடனே இறக்கிடணும். நல்லா கொஞ்ச நேரம் கொதிக்கணும். அது பச்சை இப்போமே நம்ம வதக்கியிருக்கோம். ஒரு கொதி கொதிச்சாலும் கூட போதும், தண்ணி மாதிரி இருக்கணும் கொஞ்சம். அந்த சட்னி நீங்கள் வச்சு பாருங்களேன், அவ்வளவு டேஸ்ட்டு. நம்ம இட்லிக்கு சாப்பிட்லாம், அந்த தோசைக்கு சாப்பிட்லாம், எதுக்குனாலும் நீங்கள் குழம்புக்கே சாப்பிட்லாம். என்ன பாருங்கள், இட்லி வச்சுருக்கேன்னு பாருங்கள், மண் சட்டியில் ஊற்றி இட்லி என்ன வருங்க வெந்துட்டு, நல்லா இட்லி வெந்து போச்சு. அதனால் நீங்களும் அதே மாதிரி சட்னி வச்சு இதை நல்லா எனக்கு அரைக்கிறது அதெல்லாம் ரொம்ப எடுக்க தெரியல. அரைச்சி தாளித்து கொதிக்க விட்டுறணும். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக ஒரு குழம்பு வச்சு இந்த சட்னியை வச்சு கொடுத்து விடலாம். நீங்கள் எங்கேனாலும்